என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். அழகான ஒரு டூலிப் கார்டனின் நடுவிலிருந்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சியின் வெளிப்புறத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இந்த அழகான தோட்டம் இருக்கிறது. இந்த பூக்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவைகளை படைத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்று மனதார நாம் தேவனை துதிக்க வேண்டியதா இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்வதற்கு எல்லாருக்குமே விசேஷ கிருபை வேண்டும். இவ்வளோ பெரிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்கிறார் என்றால் நாம் ஏதோ அவருக்கு செய்ததினால் அல்ல, அவருடைய சுத்த கிருபை நிமித்தம்தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன். இந்த அதிகாரம் பலவிதமான காரியங்களை சொன்னாலும் இந்த வசனம் என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன் என்று சொல்லுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற பல ஆசீர்வாதங்களுக்கு காரணமே அவருடைய நாமத்து நிமித்தம் அவர் செய்கிற கிருபை. அவருடைய பெயர் இரட்சகர், அவருடைய பெயர் மீட்பர். யெகோவா ஈரே என்பது அவருடைய நாமம். யெகோவா ஷம்மா என்பது அவருடைய நாமம். யெகோவா ஷாலோம் என்பது அவருடைய நாமம். அந்த நாமத்தை நீங்கள் விசுவாசித்து அந்த நாமத்தை உரிமை பாராட்டும் பொழுது அந்த நாமத்து நிமித்தம் கிருபை செய்கிறாராம். அந்த நாமம் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் யெகோவா ஈரையா இருக்கிறீர், தேவனே நீர் யெகோவா ஷாலோமா இருக்கிறீர், என் தேவனா இருக்கிறீர் என்று அவருடைய நாமத்தை பற்றி கூப்பிடும் பொழுது அந்த நாமத்து நிமித்தம் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்வார். இன்றைக்கும் இந்த நாளெல்லாம் சொல்லுங்கள், தேவனே உம்முடைய நாமத்து நிமித்தம் எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லுங்கள். கிருபை உண்டாகும், இரக்கம் உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, என் நாமம் பரிசுத்த குலைச்சலாகாதபடிக்கு என் நாமத்து நிமித்தம் கிருபை செய்தேன் என்று சொன்ன உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்து நிமித்தம் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. வேதத்தில் எத்தனையோ உம்முடைய நாமங்களை குறித்து நாங்கள் படிக்கிறோம், வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, யெகோவா ஈரே என்ற நாமத்து நிமித்தம், யெகோவா ஷம்மா என்ற நாமத்து நிமித்தம், யெகோவா ராஃபா என்ற நாமத்து நிமித்தம், இயேசு என்ற நாமத்து நிமித்தம் உங்க பிள்ளைங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இன்றைக்கும் அளவில்லாத கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய நாமத்து நிமித்தம் எங்களுக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய நாமத்து நிமித்தம் இரக்கம் செய்யுங்க, வெற்றியை தரும்படியா ஜெபிக்கிறேனப்பா. கிருபை கூட இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை செய்வார். இன்றைக்கு என்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும், என்ன சவால்களை நீங்கள் சந்தித்தாலும், அவருடைய நாமத்து நிமித்தம் உங்களுக்கு கிருபை கிடைக்கும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.